ஹலோ ஹாய். இதில் டான்செட் எம்இ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கவங்க, அதுலேயும் வந்து ஈஸி டொமைனில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்குற மாதிரி இருக்கும். அப்கமிங் வீடியோஸ்லேயும் வந்துட்டு நான் கொஸ்டின்ஸ் போட்டுகிட்டே தான் இருப்பேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 கொஸ்டின்ஸ் மட்டும் இப்போதைக்கு வந்துட்டு இதில் நான் இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, ஸ்மால் சிக்னல் மாடல் ஆஃப் மாஸ்ஃபெட் ஆஸ் அ கரண்ட் சோர்ஸ் பிட்வீன் டேஷ் அண்ட் டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து நம்மளுக்கு ஸ்மால் சிக்னல் மாடல் ஆஃப் மாஸ்ஃபெட்டோட டயக்ராம் தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆக்சுவலாக சோர்ஸ் ட்ரெயின். இப்போது வந்து இந்த ஸ்மால் சிக்னல் மாடலை பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் ட்ரெயினுக்கும் சோர்ஸ்க்கும் இடையில தான் வந்துட்டு இந்த கரண்ட் சோர்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் சோர்ஸ் ட்ரெயின்ட்டு. இந்த கீழே இருக்கிறதுலாம் வந்து அதர் பாயிண்ட்ஸு. இது மேபி வந்து நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது மேபி யூஸ் ஆகலாம். இதோட பேராமீட்டர்ஸ்லாம் வந்து கியூ பாயிண்ட் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் இதில் ரொம்ப லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து சேச்சுரேஷன் மோட், அதாவது மாஸ்ஃபெட் வந்து சேச்சுரேஷன் மோடுக்கு போகும்போது வோல்டேஜ் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸாக வந்து இது ஆக்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டிப்ளீஷன் லேயர் கெப்பாசிட்டன்ஸ்க்கு இன்னொரு பேர் கேட்டிருக்காங்க. ஸோ டிப்ளீஷன் லேயர் கெப்பாசிட்டன்ஸ்ன்றது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பிஎன் ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் இருக்கும்போது ஃபார்ம் ஆகிறது தான் இந்த டிப்ளீஷன் லேயர் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா வந்து ட்ரான்சிஷன் கெப்பாசிட்டன்ஸ். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஸ்பேஸ் சார்ஜ் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ எது ஆப்ஷனில் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, வோல்டேஜ் சீரிஸ் ஃபீட்பேக் ரெடியூசஸ். இப்போ வோல்டேஜ் சீரிஸ் ஃபீட்பேக் என்ன ரெடியூஸ் பண்ணணுன்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இதில் என்னன்னா, இதுதான் அதோட ரெப்ரசன்டேஷன். இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 + β ஃபேக்டர்னால இன்க்ரீஸ் ஆகும். அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1/1 + β டிக்ரீஸ் ஆகும். ஸோ வந்து அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு இதில் டிக்ரீஸ் ஆகுது. ரெடியூசஸ்னால் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஆன்சர். இன்க்ரீசஸ்ன்னு கேட்டோன்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, ஃபேஸ் ஆங்கிள் ப்ரொவைடட் பை த ஃபீட்பேக் நெட்வொர்க் வந்து வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் இஸ் அட் டேஷ் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்னு கேட்டுருக்காங்க. அதாவது வந்து ஒரு ஆசிலேட்டர் ஒர்க் ஆகணும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா அதோட டோட்டல் ஃபேஸ் ஷிஃப்ட் எப்படி இருக்கணும்னா, ஒன்று 0 டிகிரியாக இருக்கணும், இல்லைனா 360 டிகிரியாக இருக்கணும். வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் வந்து அந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் மட்டும்தான் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ வந்து 0 டிகிரி ஆன்சர் அதுக்கு. ஆர் 360 டிகிரி ஆப்ஷனில் இருந்ததுன்னா 360 டிகிரி ஆன்சருக்கு வந்து கரெக்டு தான். ஸோ எது இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து இது சும்மா சின்ன சின்ன ஹென்ஸ் இதெல்லாம் வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா FR = 1/2πRC அப்படின்றது தான் வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டரோட ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஎன் ஜங்ஷன் ஆஸ் டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 0.5 நானோஃபெரட். ஃபார்வர்ட் கரண்ட் கொடுத்துருக்காங்க 10 மில்லியாம்ஸ். அது மாதிரி வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க 0.7 வோல்ட்டுன்ட்டு. டிரான்சிட் டைம் ஆஃப் கேரியர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தெரியும்னா, டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா தெரியும். CD = τI/2V. இதில் இந்த டவுன்றது தான் டிரான்சிட் டைம். ஸோ τ = CD2V/I. இந்த கொடுத்துருக்கிற இப்போ வேல்யூஸ்லாம் வந்து நம்ம இதில் ஏற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது 70 நானோ செகண்ட். அதாவது ஆப்ஷன் பாருங்கள், இப்போ நானோ செகண்டில் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நானோ செகண்டில் கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் வந்து மார்க் பண்ணணும். பிக்கோ செகண்ட் கேட்டிருக்காங்க, மில்லி செகண்ட் கேட்டிருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அதை வந்து மறந்துடவே கூடாது. அது மட்டும் மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து 70 சம்திங் செகண்ட் தான் வருது. தேவையில்லாமல் நம்ம நானோ கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம், அது நானோ செகண்ட்றதை மறந்துட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து பொறுமையாக போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா, டிரான்சிஸ்டரோட இது கேட்டிருக்காங்க, கெயின் ஆஃப் தி ஆம்ப்ளிஃபையர் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபெட்டு பட் VT கொடுத்துட்டாங்க, KN பார் இருக்குது, WL இருக்குது, லாம்டா இருக்குது, VDD இருக்குது, RD இருக்குது, VGS இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து கெயின் ஆஃப் தி ஆம்ப்ளிஃபையர் இது வந்து ஒரு காமன் சோர்ஸ் ஆம்ப்ளிஃபையர். இந்த காமன் சோர்ஸ் ஆம்ப்ளிஃபையரில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கெயினோட ஃபார்முலா பார்த்தோன்னா AV = -GMVRD. RD வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ GM கண்டுபிடிக்கணும்னா, GMோட டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 2ID/VOV. இப்போ VOVனா ஓவர் ரைடு வோல்டேஜ். அதுக்கு வந்து ஃபார்முலா VGS - VT. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு கொஸ்டின்லேயே இருக்குது, அதை எடுத்து பேராமீட்டர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி VOV கண்டுபிடிச்சிடலாம். ட்ரெயின் கரண்ட்டோட ஃபார்முலா 1/2 KN VOV². KNன்றது டிவைஸ் கான்ஸ்டன்ட். ஸோ KN = KN bar × W/L. இது ரெண்டு வேல்யூமே இருக்குது நம்மகிட்ட.
அதையும் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். டிவைஸ் கான்ஸ்டன்ட் தெரிஞ்சிடும். ஐடியில் போய் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா ஜிஎம்மில் போய் இந்த ஐடி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் கிடச்சிடும். லாஸ்ட்டில் வந்து இந்த கெயினோட ஃபார்முலா ஏவி ஈக்குவல் டு -GM × ஆர்டியா. இந்த ஜிஎம்மோட வேல்யூவும் ஆர்டி வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், கொஸ்டினில் இருக்குது 20 kΩ. போட்டோன்னா -12 ஆன்சர் வந்து -12 V/V. நெக்ஸ்ட் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் இஸ் டிசைன்டு வித் ஃபீட்பேக் ஃபேக்டர் ஆஃப் 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் லூப் கெயின் கொடுத்துருக்காங்க, அதாவது க்ளோஸ்ட் லூப் கெயின் கேட்குறாங்க, ஏஎஃப் கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சால் போதும். ஏஎஃப் ஈக்குவல் டு A/1 + A பீட்டா. பீட்டான்றது ஃபீட்பேக் ஃபேக்டர் தான். ஃபீட்பேக் ஃபேக்டர் பர்சன்ட்டில் கொடுத்துருக்காங்க, அதை கன்வெர்ட் பண்ணால் 0.2. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 4.83 வரும். நியராக இருக்குது 4.8 volt V/V. த ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஃபார் வோல்டேஜ் சீரிஸ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் கேட்டிருக்காங்க. இன்புட் ஆஃப் தி ஃபீட்பேக் நெட்வொர்க் இஸ் டேஷ் அண்ட் அவுட்புட் ஆஃப் தி ஃபீட்பேக் நெட்வொர்க் இஸ் டேஷ். இன்புட் ஆஃப் தி ஃபீட்பேக் நெட்வொர்க் வந்து இதுக்கு அவுட்புட் வோல்டேஜ். அவுட்புட் ஆஃப் தி ஃபீட்பேக் நெட்வொர்க் வந்து வோல்டேஜ் வந்து ஃபெட் பண்ணுவாங்க. எப்படின்னா இன்புட்லேருந்து வர்றதை வந்து ஃபெட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வந்து வோல்டேஜ் தான். ஸோ வோல்டேஜ் அண்ட் வோல்டேஜ் தான் ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 input OR gate is designed for positive logic. Consider that this gate is negative logic, then the logic operation will be. அதாவது இதுக்கு வந்து நம்ம ஃபிசிக்கல் பேராமீட்டர், அதாவது பூலியன் எக்ஸ்பிரஷன் வச்சு இதுக்கு நம்ம போட்டுக்கலாம். எப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் ஆர் கேட்டோட பேராமீட்டர் பூலியன் எப்படி இருக்குன்னா y = a + b. இப்போ ஒய்யை நெகட்டிவாக மாற்று, ஏ வந்து ஏ பாராக மாற்று, பிஏ பி பாராக மாற்றிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணால் a + b தான் ஹோல் பார்னு போடும். = a bar + b bar போட்டோன்னா என்ன வரும்? இப்போ a bar + b bar போட்டுட்டோன்னா அது வந்து AND கேட்டோட பூலியன் எக்ஸ்பிரஷன் லாஜிக் ஆப்ரேஷன் ஆயிரும். ஸோ அப்போ வந்து ஆர் கேட்டோட பாசிட்டிவ் லாஜிக்கை நெகட்டிவ் லாஜிக்காக மாற்றிட்டோம் அப்படின்னா வந்து AND கேட்டாக மாறிடும். அப்போ AND தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் தீஸ் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் cannot be used to construct a serial shift register. அதாவது டி ஃப்ளிப்ஃப்ளாப் வந்து சீரியல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், எஸ்ஆர்லேயும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், ஜேகேலையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். பட் டீயில் மட்டும் பண்ண முடியாது. எதனாலனா அது ஒரு டாகுல் பிஹேவியர் கொடுக்கும். எப்படின்னா அவுட்புட் 0 கொடுக்கும், இன்புட் 1 இருக்கும்போது, இது மாதிரி அவுட்புட் 1 கொடுக்கும், இன்புட் வந்து 0 இருக்கும்போது மாற்றி பண்ணுறதுனால டாகுல் டி ஃப்ளிப்ஃப்ளாப் வச்சு சீரியல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து டி ஃப்ளிப்ஃப்ளாப். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இது அவ்வளோதான். தேங்க்யூ.